வணக்கம். நம்ம சமுதாயத்துல நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாம இருக்கிறது. அந்த குழந்தை பல வருஷம் கழிச்சு பிறந்தாலும் வாய் பேச முடியாம, கை கால் ஏதாவது ஒரு பிரச்சனையோட ஊனமா பிறக்கும். நான் என்ன பாவம் பண்ணினேன், இந்த மாதிரி குழந்தை ஊனமா பிறந்திருக்குன்னு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனா அதுக்கு நீங்களும் ஒரு காரணங்க. இதுக்கு முன் ஜென்மத்துல அந்த ஒரு குழந்தைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் நீங்க நல்லா இருக்கீங்க. குழந்தை உங்களுக்கு ஊனமா பிறக்குது. அந்த ஒரு எப்பயோ நம்ம செஞ்ச ஒரு கர்ம வினைப்படி இந்த ஜென்மத்துல நமக்கு காட்டுது. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய குருநாதர் அழகா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதோட அர்த்தம் முழுமையா புரியுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் இருந்தா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓம் கிரியா பாபாஜி நமவோ. அனைவருக்கும் அரியனின் அனந்த கோடி நமஸ்காரம். பூர்வ ஜன்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன ஜாயதி. இது வேத வாக்கியம். நாம் பூர்வ ஜென்மங்களில் செய்த பாப கர்மங்களோட பலம்தான் இப்பொழுது பலரும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். கர்மம் செய்யாமல், அதாவது வேலை செய்யாமல் ஆராரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மனசா வாச்சா கர்மனா, அதாவது மனதால் வேலை செய்கிறோம், வார்த்தைகளால் வேலை செய்கிறோம், கைகளால் கால்களால் வேலை செய்கிறோம். இதுதான் 3 விதமான மனசா வாச்சா கர்மனா. இந்த கர்மத்துக்கெல்லாம் ஒரு பலம் இருக்கு. எந்த கர்மம் செய்தாலும் அதுக்கு பலம் இருக்கு. அந்த பலத்தை எல்லாம் நாம் அனுபவிச்சாவணும். நான் 30 நாள் வேலை செய்து எனக்கு சம்பளம் கிடைச்சு நான் செலவு பண்றது போல, நான் ஏது கர்மம் பண்ணினாலும் பிரகிருதி நியம பிரகாரம் அதிக பலம் நமக்கு வருகிறது. இப்ப உதாரணத்துக்காக நல்ல கர்மங்களுக்கு நல்ல பலம் இருக்கு, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் கெட்ட கர்மங்கள் செய்யும் பொழுது பலதும் நாம் தெரியாமலும் செய்கிறோம், தெரிந்து கொண்டும் செய்கிறோம். உதாரணத்துக்கு எத்தனையோ பேர்கள் கண்ணு கிடையாது, காது கேட்காது, ஊமையாக இருக்கு, காலு கைகள் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்கு ஜென்மங்கள் எடுத்து வருகிறது. இதுக்கு காரணம் என்ன? பலரும் இதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. சிந்திச்சவர்கள் பலரும் எப்படி செய்ய முடியாத நிலையிலே இருக்கு. ஆனால் உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேஸ், ஏன் கண்ணு காணாமல் பிறக்க வேண்டும்? ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன தவறு செய்தார்? பிறக்கும் பொழுதே கண்கள் கிடையாது. இன்று நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அதாவது குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறதுக்காக சிறு குழந்தைகளை கொண்டு போய் அவங்களோட கண்ணை இடிச்சு உடச்சி இல்லாமல் பண்ணி அவங்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் பலரும். இதுதான் குழந்தைகளை தூக்கி கொண்டு போவது, பிச்சை எடுத்து பணம் சம்பாதிக்கிறது. அப்ப நாம் என்ன அவர்கள் அங்க செய்து கொண்டிருக்கிறார்? அந்த ஒரு குழந்தையுட கண் இல்லாமல் பண்ணி அவர்கள் அடுத்த ஜென்மம் பிறக்கும் பொழுது அவருடைய கண் இல்லாமலே பிறக்கிறது. இதுபோல் எத்தனையோ தவறுகள் காதால் செய்கிறோம், வார்த்தைகளால் செய்கிறோம். இதனோட பலன்தான் பலருக்கு பேச்சு வருது, காது கேட்கவில்லை. காலால உதைக்கிறோம், பலரையும் நம்ம பார்த்திருக்க. காலால உதைக்கிறோம். சில டைம்ல அவங்க வரும் பொழுதே சப்பானி காலு அல்ல போனா காலு ஏதோ ஒரு காரணத்தால் ஆப்ரேஷன் பண்ணி கால் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வருது. அதுபோல் கையால உதைக்கிறோம். அதுக்கு பலம் அந்த கை இல்லாமல் பிறக்கிறது. அல்ல போனால் கையை ஏதோ ஒரு காரணத்தால் இல்லாமல் போகிறது. இதெல்லாம் எதனால நடக்கிறது என்ற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். நாம் செய்யும் கர்மங்களின் பலம்தான் இதுக்கெல்லாம் காரணம். சப்தஜன்மனி நிஸ்தேஜ புனஸ்வாச்ச பவிஷ்யதின்னு ஒரு வேத பிரமாணம். 7 ஜென்மங்கள் நிஸ்தேஜன்மாராக பிறந்து அதன் பிறகு நாய்க்களாக பிறக்க வேண்டும். எதினாலே? நிஸ்தேஜன்மார் இருந்துச்சால் இது போல கண் இல்லாத, காதில்லாத, நாக்கில்லாம பிறந்து கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் இறந்து விடுகிறது. இதுதான் இந்த 7 ஜென்மங்கள் பிறக்கிறதாக சொல்லுகிறது.
எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும். சில குழந்தைகள் மென்டலி இருக்காடு. ஏன் இங்க நல்ல நிலை இருக்கும் பொழுது பல பெண் குழந்தைகளை கொண்டு போய் அவற்றுக்கு மயக்கு மருந்து கொடுத்து தப்பான வழியில் பலதும் செய்யுன்னவர்கள் இங்கே அடுத்த ஜென்மம் வரும் பொழுது மென்டலி ரிட்டாராக பிறக்கிறார். அதுபோல் கலப்படம், மனிதர்கள் வாழ்வதற்கு சாப்பிடுவதற்கு பொருள்களில் பலவித விஷாம்சங்களும் சேர்த்து கொடுக்கிறவர்கள் அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகிறது? மென்டலி ரிட்டாராவது, கையில் குஷ்டரோகியாக பிறக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அறிவுள்ளவர்கள் சிந்தியுங்கள். நாம் செய்யும் ஓரோ கர்மத்துக்கு நமக்கு பிரகிருதி அனுபவம் தந்துதானா தராவடி இருக்குமாட்டார். அதுவும் ஜஸ்டிஸ் என்று சொல்றது சனீஸ்வரன், காலம் சமயம். அந்த சமயத்தை தான் நம்ம நவக்கிரக தத்துவத்தோட பந்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆதித்ய அந்த நவக்கிரக தத்துவம் ஜோதிஷம் எல்லாம் அங்கத்தான் நம்ம குரு பரம்பரைகள் நமக்கு சொல்லி தந்து இருக்குது. ஏன்னா அதாவது காலத்துக்கு தகுந்தபடி அந்த கிரகங்கள் அல்லாத போன பிரகிருதி நமக்கு பலம் தந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்த நல்ல காரியத்துக்கும் நமக்கு நல்ல பலம் வரும், கெட்ட காரியத்துக்கும் பலம் வரும். அதுக்கு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதுக்கு சிக்ஷை கிடைக்காமல் போகாது. இந்த மாதிரி ஓரோரோ விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கெல்லாம் பயங்கரமான பனிஷ்மெண்ட். இன்னைக்கு இவ்வளோ நாட்டில் இவ்வளோ தவறுகள் நடக்குவதற்கு முக்கிய காரணம் ப்ராப்பராக ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சிக்ஷா நியமம் இங்கு கிடையாது. நமது குரு பரம்பரை விவகாரமாலா என்று சொல்லி சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தம் இருக்கிறது. இன்னென்ன தவறுகளுக்கு இன்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் காலாகாலத்துக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ ஒரு எம்பி போஸ்ட், பார்லிமெண்ட் மெம்பர், அவரை பற்றி ஒரு கேஸ் போகுது. 5 வருஷம்தான் அவருக்கு அது. ஆனால் 6வது வருஷத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பிரயோஜனம்? ஜஸ்டிஸ் டிலேய்டு, ஜஸ்டிஸ் டினைடு. இதுதான். அப்போ சீக்கிரத்தில் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சால்தான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் இன்னும் நடைமுறையில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவும் இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். அறிவில்லாய்மைதான் இதற்கெல்லாம் மூல காரணம் என்று நம்ம குரு பரம்பரை சொல்லுகிறது. அப்போ உண்மையான அறிவு என்ன? நான் மனிதனாக இங்கே வந்ததின் முக்கிய குறிக்கோள் இனி ஒரு ஜென்மம் இல்லாமல் வர வேண்டும், இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பாடுபட வேண்டும். அது முக்கியமான குறிக்கோள். அதற்காக இங்க வேலை செய்ய வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம் என்று நமது குரு பரம்பரை சொல்லவில்லை. ஆனால் நாம் செய்யுவதிலெல்லாம் தர்மம் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தர்மம், சாஸ்திரப்படி இந்த தர்மம் இனி ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழ்வதுதான் தர்மம். அதுதான் இந்து மத தர்மம். ஹிந்து என்ற பேரு வெள்ளக்காரன் கொடுத்ததில்லை. பல 10,000 வருஷங்களுக்கு முன்னால வேதத்தில் ஹிந்துஸ்தான், ஹிந்து மதம் எல்லாம் வந்திருக்கு. படித்தவர்களுக்கு தெரியும் அது. அதனால் நான் முடிவுரையாக சொல்லுவது, நாம் செய்யும் ஓரோ கர்மத்துக்கும் பலம் இருக்கிறது. அந்த பலம் நாம் அனுபவிச்சுதானாக வேண்டும். அப்போ இங்க இறப்பு பிறப்பு, இறந்ததுக்கு அப்புறம் நான் செய்ததெல்லாம் போய்விட்டதாக சிலவங்க நினைக்கிறார்கள். தவறு. இங்க இறப்பு என்று சொல்லுவது இந்த மனதுக்கு தான். மனதும் உடலும் தான் இங்க வேலை செய்கிறது. ஆத்மாவு என்று சொல்லக்கூடிய கடவுள் சர்வவியாபி. அவருக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அப்ப இறப்பு என்று சொல்லுவது இந்த மனதையும் பிராணனையும் சேர்த்து, மனதையும் உடலையும் சேர்த்து வச்சிருக்கும். பிராணன் கட்டாயால் மனம் மேல போய்விட்டது, உடல் ஸ்மசானத்துக்கு போய்விடுகிறது. அந்த மனத்தில் நாம் செய்த கர்மங்களுடைய பலம் அனைத்தும் அதில் இருக்கிறது. அது எந்த இடத்துக்கு போக வேண்டும், எந்த இடத்தில் பிறந்தால் அந்த கஷ்டங்கள், நாம் செய்த பாவங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று பிரகிருதி முடிவெடுக்கிறது. The law of the nature will take. அந்த விஷயம், அந்த பிரகிருதி தான் அதுக்கு இன்னென்ன இடத்தில் கொண்டு போய் இவனை பிறக்க வச்சால்தான் இவன் செய்த கர்மங்களுடைய பலம் அவனுக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும் இந்த செல்லில் கேட்கலாம். அதுக்கு பதிலும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிபாலயந்திம் न्यायेन मार्गेण महिं महेशां गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति।